அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிட்னி புரோக்கர்களை காவலில் எடுத்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு காவல்துறை. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி. கிட்னி புரோக்கர்களான இந்த ஆனந்த், ஸ்டாலின் மோகன் உள்ளிட்டோரை சிறப்பு புலனாய்வு காவல்துறை காவலில் எடுத்திருக்கிறது. எந்த கோணத்தில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தையே ஒழிக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்றதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலத்துடன் வெளிப்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த கிட்னி விற்பனையில் மூளையாக செயல்பட்ட இடைத்தரகர்களான புரோக்கர் திராவிட ஆனந்த் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவரையும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தற்பொழுது கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு இடைத்தரகர்களையும் தற்பொழுது சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணைக்கு எடுத்திருக்கின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள எஸ்பிபி காலனி பகுதியில் இருக்கின்ற அரசினர் விருந்தினர் மாளிகையில் வைத்துதான் தற்போது அவர்களிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கின்ற மாவட்ட எஸ்பி மற்றும் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது இந்த இடைத்தரகர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது, இதில் எந்தெந்த மருத்துவமனைகள் தொடர்பில் இருக்கின்றது, இன்னும் எத்தனை நபர்களிடமிருந்து இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது என முழுமையான ஒரு விசாரணையை தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் நடத்த இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் இவர்களுக்கு மேல் இருக்கின்ற புரோக்கர்களினுடைய பெயர்களையும் தற்போது குறிப்பிட்டிருக்கின்றனர். கோவை, திருப்பூர், கோவையில் இருக்கின்ற அவினாசி, திருப்பூரில் இருக்கின்ற உடுமலை மற்றும் நாமக்கல், சேலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இங்க இருக்கின்ற அந்த கிட்னி விற்பனையுடைய புரோக்கர்களும் அங்கும் அந்த கிட்னி விற்பனையில ஈடுபட்டிருக்கிறதாக தற்போது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இன்னும் 3 நாட்கள் இந்த சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரி விசாரணை நடைபெற இருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக நடைபெற்றால்தான் இதில் எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது என ஒரு முழுமையான தகவல் வெளியிடும். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.